விமான நிலைய விரிவாக்கத்திற்கான நிலம் கையகப்படுத்தும் பணிகள் முழுமையாக நிறைவு பெற்றதாக அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா கூறியுள்ளார். கோவைக்கான தேர்தல் வாக்குறுதிகள் அடுத்தடுத்து நிறைவேற்றப்பட்டு வருவதாக அவர் பெருமிதம் தெரிவித்துள்ளார். கோவை ரைசிங் என்ற பெயரில் தேர்தல் வாக்குறுதிகளை வெளியிட்ட திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பின்னர் அவற்றை ஒவ்வொன்றாக நிறைவேற்றி வருகிறது. அந்த வகையில் கோவை விமான நிலைய விரிவாக்கம் முக்கிய வாக்குறுதியாக பார்க்கப்பட்டது. இது தொடர்பாக எக்ஸ் வலைதள பக்கத்தில் தொழில்துறை அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா வெளியிட்ட பதிவில் விமான நிலைய விரிவாக்கத்திற்கான நிலம் கையகப்படுத்தும் பணிகள் முழுமையாக நிறைவு பெற்றதாக தெரிவித்துள்ளார். இதற்காக அரசு 2100 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த ஜூலை 2ஆம் தேதி விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம் மோகன் நாயுடுவை சந்தித்ததை டி.ஆர்.பி. ராஜா சுட்டிக்காட்டியுள்ளார். அவரிடம் விடுத்த கோரிக்கையின் அடிப்படையில் கோவையிலிருந்து அபுதாபிக்கு நேரடி விமான சேவை தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளார். ஒன்றிய அமைச்சர் மற்றும் முதலமைச்சருக்கு நன்றி கூறியுள்ள அவர் வர்த்தக அமைப்பினரின் கோரிக்கை நிறைவேறியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். கோவை தொழில்துறையினர் வளர்ச்சிக்காக இன்னும் பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட உள்ளதாக கூறியுள்ள அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா கோவைக்கான தேர்தல் வாக்குறுதிகள் அடுத்தடுத்து நிறைவேற்றப்பட்டு வருவதாகவும் பெருமிதம் தெரிவித்துள்ளார். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.